ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம திருத்தணிக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, 15 கிலோவாட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம திருத்தணி பக்கத்துல கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவில் பக்கத்துல தான் நம்மளுடைய கஸ்டமரோட சைட்டு. ஸோ இங்க நம்ம 15 கிலோவாட் சோலார் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஒரு ரெசிடென்ஷியலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 10 கிலோவாட் தான் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும், அது வரைக்கும் தான் TNEBL அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேஸ். நீங்க எப்படி 15 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, இந்த கஸ்டமருக்கு 25,000 எபோவ் இபி பில் வர்றதுனால அவங்களுக்கு 10 கிலோவாட் ஆன்-கிரிட் சோலார் சிஸ்டமும் 5 கிலோவாட் ஆஃப்-கிரிட் சோலார் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் எங்களோட சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, 10 கிலோவாட் ஆன்-கிரிட் சோலார் சிஸ்டமும் 5 கிலோவாட் ஆஃப்-கிரிட் சோலார் சிஸ்டமும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீட்டுக்கும் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியும். ஸோ சேம் GI 3 இன்ச் ஸ்கொயர் டியூப் வித் ரோபோ ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற சேம் அதே ரெனியூசிஸ் பிராண்ட்ல 635 வாட் பிக் சோலார் பேனல் தான் நம்ம வந்து இந்த சைட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒன்லி லிமிடெட் ஸ்டாக்குங்க. ஸோ எல்லா கஸ்டமருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 600 வரும், அதுக்கப்புறம் திரும்ப 635 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சைட்ல நம்ம எப்படிலாம் வயரிங் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி வயரிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ டோட்டலா இந்த சைட்டுக்கு நம்ம வந்து 24 பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல 16 பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்-கிரிட் சோலார் சிஸ்டமும் 8 பேனல் பாத்தீங்கன்னா ஆஃப்-கிரிட் சோலார் சிஸ்டமும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து நம்ம 8 பேனல் ஒரு ஸ்ட்ரிங்காவும் அடுத்த 8 பேனல் ஒரு ஸ்ட்ரிங்காவும் கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ ஈச் ஸ்ட்ரிங்குக்கு வந்து 8 பேனல் சீரியஸ் பண்ணி நம்ம 2 பேரலா வந்து நம்ம இன்வெர்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம DCDB, இன்வெர்டர், ACDB இது எல்லாமே வந்து ப்ராப்பரா வயரிங் பண்ணி தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். சோ அடுத்து ஆஃப்-கிரிட் சோலார் சிஸ்டம்னு பார்க்கும்போது இங்க இருந்து 2 பேனல். சோ ஃபர்ஸ்ட் 2 பேனல் ஒரு சீரியஸ், அடுத்த 2 பேனல் ஒரு சீரியஸ், அடுத்த 2 பேனல் ஒரு சீரியஸ், அடுத்த 2 பேனல் ஒரு சீரியஸ், இப்படி 8 பேனல் வந்து 2 சீரியஸ் பண்ணி 4 பேரலல் கனெக்ஷனா நம்ம வந்து ஒரு DCDB இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து சிங்கிள் ஸ்ட்ரிங்கா நம்ம வந்து நம்மளுடைய ஆஃப்-கிரிட் இன்வெர்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்ம வந்து இங்க பேனல் டிசைன் பண்ணிருக்கோம். சோ அடுத்து ஓகேங்க, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இங்க பாருங்களேன். சோ இது வந்து ஆஃப்-கிரிட் சிஸ்டம்காக நம்ம வந்து வச்சிருக்கிற DCDB. ஓகேங்களா? DC டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். சோ நம்ம 2 பேனல் சீரியஸா நம்ம வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ ஒவ்வொரு ஃபியூஸ்லயும் நம்ம வந்து 2 பேனல் கனெக்ட் பண்ணிருக்கோம் சீரியஸ் பண்ணி. சோ 4 ஸ்ட்ரிங்கும் கனெக்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு 63 ஆம்ஸ் நம்ம DC MCB வச்சு அவுட்புட் எடுக்கிறோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அது பக்கத்துலயே வந்து நம்ம ஆல்வேஸ் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி ஒரு SPD நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் நெகட்டிவ். சோ இங்க 4 ஃபேஸும் இங்க 4 நெகட்டிவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். MCB வழியா நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, DC கேபிள் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கோர் 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணாம டபுள் கோர் 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணிருக்கோம். சோ 6 + 6 12 ஸ்கொயர் mm நாங்க வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அவுட்புட் ஏன்னா நமக்கு வந்து அப்ராக்ஸ் ஒரு 40 to 50 ஆம்ஸ் வந்து நமக்கு வந்து டிராவல் ஆக போகுது. சோ அதனால நம்ம வந்து டபுளா போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறது வந்து மேக்ஸிமம் 6 ஸ்கொயர் mm கேபிள் தான் கிடைக்கும். சோ அதனால 6 ஸ்கொயர் mm கேபிளை வந்து நாங்க 2 ரன்னா போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம வந்து ஆன்-கிரிட் சிஸ்டம் வயரிங் எப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்ப்போம். வாங்க அடுத்து பார்க்கலாம். சோ நம்ம எப்பவுமே வந்து எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போயிட்டாலே நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து ரோபஸ்டா இருக்கணும்னு நினைப்போம். சோ இந்த சைட்டுக்கும் நம்ம வந்து சென்னை பக்கத்துல மெரினா பக்கத்துல இல்லைங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போனாலும் என்னோட ஸ்ட்ரக்சர் குவாலிட்டி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைட்டுக்கும் நம்ம வந்து ரோபோ ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணிருக்கோம் GI மெட்டீரியல்ல. சோ லெக் ஆல்வேஸ் 3 இன்ச் ஸ்கொயர் டியூப், சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து 1 இன்ச் ஸ்கொயர் டியூப், ராஃப்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 60/40 ஸ்கொயர் டியூப், சி சேனல் ஆல்வேஸ் ஸ்லாட்டட் பர்லின். சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஹெவி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். எல்லா இடத்துலயுமே வந்து கிராஸ் சப்போர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இந்த கஸ்டமர் அவங்களுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து அவங்க பெயிண்டிங் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் உங்க வீட்டுக்கும் நீங்க வந்து சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு இங்க தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்க வீட்டுக்கு சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். ஸோ வாங்க அடுத்து நம்ம இன்வெர்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம மேல வந்து ஆஃப் கிரிட்ல நம்ம எம்சிபில 2 கோரா, அதாவது 6 ஸ்கொயர் mm 6 ஸ்கொயர் mm அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிருந்தீங்களா. ஸோ அந்த கேபிள் வந்து எங்க வரும் அப்படின்னா இங்க வந்துருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எம்சிபி நாங்க எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிசி ஆன், அதாவது நம்ம வந்து மேல போகும்போது மேல மெயின்டெனன்ஸ் டைம்ல மேல இருக்கிற பிரேக்கர் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே நமக்கு ஏதாவது இன்வெர்டர் சைடு நம்ம ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால மேல இன்வெர்டர் பாயிண்ட், ஸோ ரெண்டு இடத்துலயுமே நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் டிவைஸ் கொடுத்துருக்கோம், அதாவது ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அடுத்து பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டருக்கு இன்புட் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதாவது இபி இன்புட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 போல் சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம இன்வெர்டர்ல இருந்து வர அவுட்புட்டும் கனெக்ட் ஆயிருக்கும், இங்க வர இபி பவரும் பக்கத்துல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ சம்டைம் நமக்கு இப்போ ஆல்வேஸ் வந்து சோலார் மோட்ல வந்து, அதாவது சோலார் இன்வெர்டர் மோட்ல வந்து ஆன்ல இருக்கும், பவர் போயிட்டு இருக்கும். சம்டைம் நமக்கு வந்து இன்வெர்டர் ஃபால்ட், அந்த டைம்ல வந்து நாங்க சர்வீஸ் பர்சன் வரது ஒரு 24 hours 48 hours ஆகுது அப்படின்னா அது வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கோம். அந்த இஷ்யூ வரும்போது நாங்க வீடியோ காலில் ஃபர்ஸ்ட் நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன இஷ்யூங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஆகலை அப்படின்னா கஸ்டமரை வந்து இந்த பிரேக்கரை ஜஸ்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இபி பைபாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ சோலார் மேலே போட்டா சோலார் சிஸ்டம், கீழே போட்டா இபி பைபாஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து ஒரு ஈஸி வே நாங்க வந்து வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ சோலார் மூடுங்க. அடுத்து இந்த சைட்டுக்கு நாங்க சூஸ் பண்ணிருக்கிற இன்வெர்டர் பாத்தீங்கன்னா UTL 5 kVA 48 volt சிஸ்டம் தான் நாங்க வந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து 4 பேட்டரி வந்து 150Ah பேட்டரியோ இல்ல 100Ah பேட்டரியோ இல்ல 200Ah பேட்டரியோ நீங்க வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு 3000 4000 வாட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து லோடு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் எந்த அளவுக்கு நீங்க லோடு கம்மியா யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பேக்கப் பவர்ஸும் கம்மியாகும், சாரி அதிகமா வரும். ஓகேங்களா. அடுத்தது ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து 16 பேனல் நம்ம 2 ஸ்ட்ரிங்கா நம்ம வந்து கொண்டு வரோம் இல்லைங்களா. அந்த 2 ஸ்ட்ரிங்கும் இங்க தாங்க வரும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்லயும் பக்கத்துல இருக்கிற டெர்மினல் ஃபியூஸ்லயும் டெர்மினல்லையும் கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்து இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஃபியூஸ்லயும் டெர்மினல்லையும் கனெக்ட் ஆயிருக்கும். இது ரெண்டும் அவுட்புட் வந்து எம்சிபிக்கு வந்துடும். ஓகேங்களா. அதுல பக்கத்துல வந்து நம்ம எஸ்பிடியும் வச்சிருக்கோம். ஸோ இந்த எம்சிபி வழியா வர அவுட்புட் இங்க நம்மளுடைய இன்வெர்டர், இந்த இன்வெர்டர் வந்து சோலிஸ் 12 kW ஆன்கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவோம், ஆன்கிரிட் ஸ்ட்ரிங் இன்வெர்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இன்வெர்டர்ல என்ன ஸ்பெஷல்னு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். இருக்கிறது இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெர்டர் அப்படின்னா நான் வந்து சோலிஸ் அண்ட் சன்க்ரோ இந்த 2 பிராண்ட் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ எவ்வளவு நேரம் நமக்கு யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கூட ஹீட்டே ஆகாதுங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த இன்வெர்டர்ல. அதை தாண்டி உங்களுக்கு 100% அவுட்புட் வேணும் அப்படின்னா இந்த இன்வெர்டர்லயும் அந்த சன்க்ரோ இன்வெர்டர்ல மட்டும்தான் நம்மளால அந்த 100% அவுட்புட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 6000 வாட்ஸ் நீங்க வந்து சோலார் பேனல் போடுறீங்க, இல்ல 10000 வாட்ஸ் நீங்க வந்து சோலார் பேனல் போடுறீங்க அப்படின்னா 10000 வாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னா மத்த இன்வெர்டர்ல கொஸ்டின் மார்க். பட் இந்த இன்வெர்டர்ல அந்த 10000 வாட்ஸ் உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு இந்த இன்வெர்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேங்களா. அடுத்தது ஸோ இங்க இருந்து வர வயரிங் வந்து நம்ம இங்க ஸ்ட்ரிங் 1ஆவும் ஸ்ட்ரிங் 2ஆவும் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல மொத்தம் வந்து 2 MPPT இருக்கு. ஒரு MPPTல வந்து ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 இருக்கும், இன்னொரு MPPTல வந்து ஸ்ட்ரிங் 3 ஸ்ட்ரிங் 4 இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிருக்க 2 MPPTயும் ஆக்டிவேட் பண்றதுக்காக நம்ம ஸ்ட்ரிங் 1லயும் ஸ்ட்ரிங் 3லயும் நம்ம வந்து டிசி கேபிள் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து நம்மளுடைய இன்வெர்டர் வந்து டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணி இங்க ஏசி கேபிள், ஸோ இந்த அடாப்டர் வழியா ஏசி கேபிள் வழியா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இங்க வந்துட்டு இங்க இருக்கிற ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல கனெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்க டெர்மினல்ல கொடுப்போம், இந்த டெர்மினல்ல இருந்து எம்சிபிக்கு வரும், இந்த எம்சிபில இருந்து நம்மளுடைய இபி பாயிண்ட்ல போயிட்டு 3 பேஸ் ஒரு நியூட்ரல் கனெக்ட் ஆயிடும். பக்கத்துல வந்து எஸ்பிடியும் கனெக்ட் பண்ணிருக்கோம், அந்த எஸ்பிடில நம்மளுடைய எர்த்திங் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அடிஷனலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாடி எர்த். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2 எர்த் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து போர்டு எர்த், இங்க கனெக்ட் ஆகுறது வந்து போர்டு எர்த் கனெக்ட் ஆயிருக்கும், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடி எர்த் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வயரிங் பண்ணணும். அடுத்தது இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா இதுதான் வைஃபை டாங்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சோ இந்த வைஃபை டாங்கிள் மூலமா நம்ம இதை கனெக்ட் பண்ணி கமிஷனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வேர்ல்ட்ல எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தா போதும், நீங்க இந்த சிஸ்டம் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத உங்களால மானிட்டரிங் பண்ண முடியும் மொபைல் மூலமா. ஓகேங்களா. சோ அடுத்து இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அதாவது மத்த இன்வெர்டர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சசபிள் டிஸ்பிளேவே இருக்காது.
ஸோ ஒரு கஸ்டமரால வந்து எதுவுமே வந்து உங்களால டிஸ்பிளே வந்து டச் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த சிஸ்டம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்க இதுல வந்து போய் பாத்துக்கலாம். டிசி 1ல வந்து எவ்வளவு வோல்ட் வந்துட்டு இருக்கு, எவ்வளவு ஆம்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த டைமுக்கு இவ்வளவுதான் வாட் பீக் வரும். இது டிசி 1ல வந்து 350 வந்திருக்கு, டிசி 2ல வந்து 350 வந்திருக்கு. அடுத்து விஐஏ அப்படிங்கிறது வோல்டேஜ் ஆம்ஸ். ஸோ இது சாரி, ஏங்கிறது வந்து ஃபேஸ், பிங்கிறது ஒய் ஃபேஸ், இது சிங்கிறது வந்து ப்ளூ ஃபேஸ். ஸோ வோல்டேஜ் ஆம்ஸ் எவ்வளவு வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஃபேஸ்லயும், அதாவது நம்ம கொடுக்குற சோலார் பவர் எவ்வளவு ஆம்ஸா கன்வெர்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இங்க ஜெனரேட்டிங் எவ்வளவு வாட்ஸ் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகுது, இப்போ கரண்டா எவ்வளவு ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். இது இந்தியன் ஃப்ரீக்வன்சி, இந்தியன் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி. அடுத்து டோட்டல் எனர்ஜி எவ்வளவு யூனிட்ஸ் வந்து நீங்க வந்து ஃப்ரம் டே 1ல இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து எவ்வளவு ஜெனரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். இந்த மந்த் எவ்வளவு ஜெனரேட் ஆயிருக்கு, லாஸ்ட் மந்த் எவ்வளவு ஜெனரேட் ஆயிருக்கு, இன்னைக்கு எவ்வளவு ஜெனரேட் ஆயிருக்கு, நேத்து எவ்வளவு ஜெனரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நீங்க இந்த சிஸ்டம்லயே நீங்க வந்து டைரக்டா லைவா பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து வெளியில இருந்தா அதை மானிட்டர் பண்றதுக்காக நீங்க இந்த டிவைஸ் இருந்தா போதும், உங்களுடைய மொபைல்ல நீங்க மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகேங்க, உங்க வீட்டுக்கும் இந்த மாதிரி ஹை எண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்க வீட்டுக்கு சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி தருவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் எங்களுடைய சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். தேங்க்யூ, பாய்ங்க.